திருச்சிற்றம்பலம் இந்த படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்டே வந்து ஒய்ஃபாக வர மாதிரியான அமைப்பு வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு? முதல் தரமான ராசியாக நம்ம இந்த மகர ராசியை எடுத்துக்கலாம். இவர்களுக்கு களத்திரஸ்தானமாக வர்றது, சமசப்த வீடாக வர்றது கடகமாக இருக்கும். ஸோ இந்த கடகத்துக்கும் மகரத்துக்கும் நெருங்கிய நட்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இந்த நட்பு நீண்ட கால அமைப்பில் இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் இது வந்து சர ராசி அப்படிங்கிறதுனால இது காதலாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காதலா மாறி அவங்க திருமண வாழ்க்கையில் இணைகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த மகர ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்த இடத்துல இந்த ரிஷப ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமா வரும். இதனுடைய சமசப்த ராசியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது விருச்சிகம் தான். ரிஷபம் மண் தத்துவ ராசி, விருச்சிகம் நீர் தத்துவ ராசி. ஸோ அப்போ இந்த மண்ணும் நீரும் ஒன்றிணைவதை போன்ற ஒரு தன்மையில் ரெண்டுமே ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால நீண்ட நாள் அந்த நண்பர்களாக பழகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவரை ஏன் நாம வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இந்த ரெண்டு ராசிக்குமே ஒரு தன்மை உண்டு. ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு தயக்கத்தோடு இருப்பாங்க. அந்த தயக்கம் வெகு நாளை காலத்தை கடத்தினாலும் கடைசியில் அது திருமணத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த இடத்துல இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் இவர்கள் தன்னுடைய நண்பர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக குறுகிய காலத்தில் எடுத்துக்குவாங்க. தன்னுடைய நண்பரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டாலுமே கூட அந்த நட்புறவு அப்படிங்கிறதையும் போயிடுவாங்க. அந்த காதல் என்ற ஒரு விஷயத்தையும் கண்ணியமாக கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம்.